ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்வராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த மற்றும் ஒரு பதிவு. இந்த பதிவு கடந்த சில பதிவுகளில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்கள், அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்களாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு பாதங்களுக்கும் உரிய விருட்சம் எது என்று சார்ந்த தகவலை பார்த்தோம். அடுத்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட விருட்சத்தை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட விருட்சங்களை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு இந்த மரம் தான் உதவிகரமாக இருக்கும் அல்லது இந்த மரங்கள் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் சுபிட்சத்தையும் சந்தோஷத்தையும் பாதிப்பை குறைப்பதற்கான யோகத்தையும் தரக்கூடியது என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தகவல்கள் இன்று உங்களுக்கு காணொலியாக பதிவாக சூரியன் என்ற முதல் கிரகமான நெருப்பு கிரகத்திற்கு எருக்கை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அதாவது எருக்கஞ்செடி என்று சொல்லப்படுகிறது. இது கடுமையான விஷமுள்ள செடி. பாருங்கள் நண்பர்களே, இந்த சூரியன் ஒரு நோயை தந்தால் அந்த நோய் ரொம்ப வலுவாக இருக்கிறது அல்லது பலமான பாதிப்பை தருகிறது அல்லது இறப்பு வரை இழுத்து செல்லக்கூடிய ஒரு நோயை அடையாளம் காட்டக்கூடிய தன்மையாக இருக்கிறது. குறிப்பாக சூரியன், செவ்வாய், குரு இவர்கள் மூவரும் சேர்ந்து 6க்குரியவனுடைய தொடர்போ அல்லது 6ஆம் இடத்துக்குரியவனுடைய தொடர்போ அல்லது இந்த 3இல் ஏதாவது ஒரு வீடு 6ஆம் இடமாக அமைந்திருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தசாப்தி நடக்கும் காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் கூடுமான வரையில் மரணம் வரை அழைத்து செல்வதாக இருக்கிறது அல்லது மரண பயத்தை தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட நோய்களை குணப்படுத்துவதற்கு சித்தர்கள் கண்டுபிடித்த ஒரு அருமையான மூலிகை அல்லது தாவரம் என்று பார்க்கும் பொழுது அதில் வெள்ளை எருக்கு என்பது அதீத சக்தி கொண்ட ஒரு அற்புதமான மூலிகையாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இந்த எருக்கை தினமும் அன்றாடம் அதற்கான வளருவதற்கான உத்தேச உதவிகளை அல்லது பராமரிப்பை செய்து கொண்டு வரும் பட்சத்தில் வலது கையினுடைய பாதிப்பு, வலது கண்ணினுடைய பாதிப்பு, இதையும் நெற்றி சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களுக்கு ஆகச்சிறந்த உபாயமாக அமைகிறது என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அடுத்தது நீர்க்கிரகமான சந்திரன். இந்த சந்திரன் உடலில் உள்ள இரத்தத்தில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை அல்லது இரத்தத்தினுடைய செயல்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடையாளம் காட்டியிருக்கிறார். இந்த சந்திரன் இயல்பு நிலையை விட்டு மாறும் பொழுது மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லது மனிதனுடைய செயல்பாடுகளும் ஏற்ற இறக்கத்தை தந்துவிடுகிறது என்பது அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சந்திரனுக்கு பலாசு என்ற மரத்தையும் முருங்கன் என்ற மரத்தையும் இலை புரசு என்ற மரத்தையும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இந்த 3 மரத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வாய்ப்பிருந்தால் இந்த 3 தாவரத்தையும் வளர்த்து பராமரித்து பூஜித்து வரும் பட்சத்தில் உங்களுக்கு மூக்கு சம்பந்தப்பட்டது, இடக்கண் சம்பந்தப்பட்டது, தோல் மார்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை தானாக குறையும் என்பது அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்து செவ்வாய். இது ஒரு வெப்ப கிரகம். அதே சமயத்தில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களுடைய தன்மையை அடையாளம் காட்டக்கூடியது. அதே சமயத்தில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய வாயு சம்பந்தப்பட்ட விஷயங்களால் ஏற்படக்கூடிய வெள்ளை அணுக்கள் மற்றும் சிவப்பணுக்களில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கத்தை தெளிவாக அடையாளம் காட்டக்கூடியது. அதே சமயத்தில் வீரியத்தை அடையாளம் காட்டக்கூடியது, தைரியத்தை அடையாளம் காட்டக்கூடியது. அதே சமயத்தில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அதீத வேகத்தை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு செவ்வாய்க்கு ஓதலை என்ற தாவரத்தையும், கருங்காலி என்ற மரத்தையும், கட்சு மரம் என்ற மரத்தையும், காசுக்கட்டி என்ற மரத்தையும் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இதை
பராமரித்து பாதுகாத்து உங்களால் பூஜிக்க முடியும் என்ற பட்சத்தில் தலை, கை, தொடை, எலும்பு மற்றும் இரத்தம் சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கத்தை சரி செய்து உங்களுக்கு யோகத்தை தந்துவிடும் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. அடுத்தது நரம்பு இயல் சம்பந்தப்பட்டது. அதே சமயத்தில் தோலை அடையாளம் காட்டும். அடுத்தது இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய பிராணவாயுவினுடைய தன்மையை அடையாளம் காட்டக்கூடிய அற்புதமான புதன். இது இல்லாமல் குழந்தைகளுக்கு நாக்கை அடையாளம் காட்டக்கூடியது இது. இதற்கான தாவரம் என்று பார்க்கும் பொழுது நாயுருவி என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இந்த நாயுருவியை உங்களால் வைத்து பராமரித்து பாதுகாப்பு செய்யும் பட்சத்தில், அதே சமயத்தில் அதை வணங்கி வரும் பட்சத்தில் உங்களுக்கு உதடு, கழுத்து, விரல்கள், காது, நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளால் அதில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் குறையும் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. அதே சமயத்தில் உங்களுடைய வாக்கு பரிதம் ஆக வேண்டுமா? அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு 21 நாள் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன் நாயுருவி தண்டினால் பல் துளைக்கு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றம் உருவாகும். அதே சமயத்தில் இந்த நாயுருவியை பல் துளைக்கு வரும் பட்சத்தில் உங்களுடைய வாயில் ஏற்படக்கூடிய துர்நாற்றம் 2 நாளில் அந்த துர்நாற்றம் குறைவதை கண்கூடாக பார்க்க முடியும். அடுத்து குரு என்ற ஒரு அற்புதமான சுபக்கிரகத்தினுடைய தன்மையை அடையாளம் காட்டக்கூடிய குருவுக்கு அரச மரத்தை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இந்த அரச மரத்தை வைத்து பராமரித்து பாதுகாத்து அதை பூஜிப்பதற்கான வாய்ப்பு அமையும் பட்சத்தில் உங்களுக்கு வயிறு, குடல்கள், சுவாச குழல், எலும்பு, மஜ்ஜை சம்பந்தப்பட்டது பட்டதனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். அடுத்து சுக்கிரன் அதீத சக்தி கொண்ட மருத்துவம், அதே சமயத்தில் ஒற்றை கண்ணன் என்று சொல்லக்கூடிய தேவகுரு சுக்கிரன். இந்த தேவகுருவினால் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களை சரி செய்து கொண்டு சுமூக வாழ்க்கை வாழ அத்தி மரத்தை வைத்து வளர்த்து பராமரித்து பூஜித்து வரும் பட்சத்தில் மோகம், உயிரணுக்கள், இனப்பெருக்க உறுப்புகள் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் சமன்படுத்தப்பட்டு இயல்பு வாழ்க்கைக்கு உங்களை சுக்கிரன் அழைத்து செல்லுவார். அடுத்து சனி என்று பார்க்கும் பொழுது வன்னி மரத்தை வைத்து சனி உடலில் உள்ள அதீத சக்தி கொண்ட எலும்புகள் சம்பந்தப்பட்டது. அதே சமயத்தில் இது தீராத நோய்கள் எந்த உறுப்பில் இருக்கிறதோ அந்த உறுப்பில் இருக்கக்கூடிய நோய்களை மேலும் துரிதப்படுத்தி பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தரக்கூடியது இந்த சனீஸ்வரன். இந்த சனி 3க்குரியவனாகவோ 6க்குரியவனாகவோ 8க்குரியவனாகவோ இருக்கும் பட்சத்தில் இவனுடைய சனியனுடைய பாதிப்பு மிக கர்ண கொடூரமாக இருக்கிறது என்பதை இன்று எல்லா ஜோதிடர்களும் அறிந்தது, எல்லா வாடிக்கையாளரும் அறிந்தது என்பது நிதர்சனமான உண்மை. இதை சரி செய்ய அல்லது இதனுடைய பாதிப்பிலிருந்து குறைக்க வன்னி மரத்தை வைத்து பராமரித்து பாதுகாத்து பூஜித்து வரும் பட்சத்தில் உங்களுக்கு தோல், பல், மூட்டு, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளில் ஏற்படக்கூடிய நோயினால் வரக்கூடிய பாதிப்பை குறைத்து கொள்ளலாம் அல்லது இல்லாமல் செய்து கொள்ள முடியும். அடுத்து ராகு இந்த சாயாபானுவின் தடை என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இது அறிவியல் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது இந்த பூமியினுடைய வட துருவ நிழல் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களை சமன் செய்து கொள்வதற்கு அருகம்புல், இந்த அருகம்புல்லை மூலிகையாகவும் மருந்தாகவும் மற்றும் தாவரமாகவும் அல்லது இது தனியாக வைத்து பராமரித்து பாதுகாத்து பூஜிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பித்தப்பை, முழங்கால் மற்றும் உணவு குழியில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அல்லது சரி செய்யப்படும் அல்லது அதிலிருந்து விலகி நல்வாழ்வு பெறுவதற்கு இந்த அருகம்புல் அற்புதமான மருந்தாகவும் தெய்வமாகவும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அடுத்து கேது சாயாபானுவினுடைய அடுத்த பகுதியாக இந்த கேதுவை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இது அறிவியல் பூமியினுடைய தென் துருவ நிழலாக அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கு ஆகச்சிறந்த மருந்தாக தர்ப்பை புல்லை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இந்த தர்ப்பை புல் இன்று ஆதி முதல் அந்தம் வரை அனைத்து இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஆன்மீகத்தில் தர்ப்பை இல்லாமல் ஒரு ஆன்மீகம் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவில் தர்ப்பை புல் ஆன்மீகத்தில் தன்னுடைய பங்கை நிலைநாட்டி இந்த மனிதர்களுக்கு அற்புதமான சக்தியை தந்து யோகத்தையும் தந்து கொண்டிருக்கிறது என்பது மாற்று கருத்தில்லை.
இந்த தர்ப்ப புல்லை வணங்கி வரும் பட்சத்தில் பிடரி, நெற்றி, பொத்து, தோல் சம்பந்தப்பட்ட இடங்களில் ஏற்படக்கூடிய நோய்கள், பாதிப்புகளிலிருந்து விலகி நீங்கள் சுமூகமான வாழ்க்கை வாழ இது ஆகச்சிறந்த நிவாரணமாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தாவரத்தை அடையாளம் காட்டி அந்த தாவரம் உங்களுக்கு உதவி செய்யும் பட்சத்தில் உடலில் உள்ள எந்த உறுப்புகள் சீர்பட அல்லது நோயிலிருந்து விடுபட உதவி செய்கிறது என்பதை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். ஆக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு நோய்களையும் நிவர்த்தி செய்து கொள்ள அந்த காலத்திலேயே நம் சித்தர்களும் ரிஷிகளும் நமக்கு அற்புதமான விஷயங்களை அடையாளப்படுத்தி சென்றிருக்கிறார்கள் என்பது நினைக்கும் பொழுதே நமக்குள் ஒரு பெருமிதம். இந்த சித்தர்களுடைய சம்பந்தப்பட்ட தகவலை நமக்கு படிப்பதற்கும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் நமக்கு ஒரு அரிய சந்தர்ப்பத்தை இந்த இறைவனும் சித்தர்களும் நமக்கு அருளி இருக்கிறார்கள் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. சரி நண்பர்கள், மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தாங்கள் பார்க்கும் அனைத்து பதிவுகளையும் அல்லது காணொலிகளையும் பகிருங்கள். இந்த காணொலி உங்களுடைய நண்பர்களுக்கு தேவைப்படலாம், அல்லது இந்த காணொலியினுடைய தகவலுக்காக உங்கள் நண்பர்களோ உறவுகளோ காத்திருக்கலாம் என்பதை கருத்தில் கொண்டு இந்த பதிவுகளை பகிருங்கள் நண்பர்களே. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் விலை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.